மக்களே இன்னைக்கான இரண்டாவது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இரண்டாவது ப்ரோமோ 2 விதமா வெளியிட்டிருக்காங்க. ஒண்ணு ஜியோ ஹாட்ஸ்டார்ல கெமி கதறி அழுதுட்டு இருக்காங்க. இன்னொன்னு விஜய் டிவில ரம்யா ஜோ மண்டைய போட்டு பிச்சுட்டு இருக்காங்க. இந்த 2 விதமான ப்ரோமோல என்னதான் சொல்ல வர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 பேர்த்த எப்படியாவது காப்பாத்தணும். ரம்யா ஜோவையும் கெமியும் எப்படியாவது ஸ்கோர் பண்ண வைக்கணுங்கிறதுக்காகவே ப்ரோமோ வெளியிட்ட மாதிரி தோணுது. பிபி டீம் நீங்க நினைச்சா யார வேணாலும் உள்ள வச்சிருக்கலாம். யார வேணாலும் வெளியிட்டலாம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனா நீங்க இந்த மாதிரி ப்ரோமோ எல்லாம் போட்டிருக்கீங்க. சரி ஓகே விடுங்க. மக்கள் மத்தியில ஓட்டிங் ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிறதுக்காக ப்ரோமோ நீங்க ட்ரை பண்ணிக்கிற நாம ஒத்துக்கிறோம். வேற வழி இல்ல. ஏதாவது உனக்கு போட்டு காட்டணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த ப்ரோமோ நீங்க வெளியிட்டு இருக்கீங்க நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். பட் மக்களுக்கு புரியணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த வீடியோ. என்ன ப்ரோ நடந்தது லைவ்ல அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் உட்காந்து லைவ் பார்த்துட்டு இருக்கிறேங்க. கெமி அவர்கள் நேத்து சாப்பிட்ட சாப்பாடு ரொம்பவே காரமா இருந்தது. என்னால சாப்பிட முடியல. ஏதாவது ஒரு தயிர் இருந்தா கொடுங்க. அதை நான் மேனேஜ் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம திவ்யா கிட்ட. பிரஜன் தயிர் இருந்தா குடுத்துருங்க. அவங்க மேனேஜ் பண்ணி சாப்பிட்டுற போறான்னு சொல்றாங்க. அந்த சாப்பாடு டாபிக்க என்கிட்ட சாப்பாட்டுல கூட ஒரு மாரி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளிய இருந்த கெமி ரம்யா ஜோ கிட்ட உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காங்க. அதாவது சாப்பாட்டுல கூட என்கிட்ட பாகுபாடு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அத உள்ள திவ்யா எப்படி புரொடெக்ட் பண்றாங்கன்னா, ஆல்ரெடி நெகட்டிவ் ரோல் பயங்கரமா ப்ளே ஆயிட்டு இருக்கிறது இந்த சோறு கேங்ல. இந்த குக்கிங் டீம் பார்த்தீங்கன்னா, திவ்யா, நம்ம சாண்ட்ரா, பார்வதி, அப்புறம் எல்லாமே வியானா எல்லாமே நெகட்டிவ் வைப்ரேஷன்ங்க. உள்ள ஃபுல் அண்ட் ஃபுல்லா பிரஜனெல்லாம் உள்ள போயிட்டு ஆட் ஆகி பயங்கர நெகட்டிவ் ரோலா ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நெகட்டிவ் ரோலுக்கு பாசிட்டிவா ஏதாவது ஒண்ணு ஆப்போசிட்ல பண்றவங்கள காட்டணும் இல்லையா? அதுக்காகவே ரம்யா ஜோவையும், கெமியவும் ப்ரோமோல எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம ஒரு பாயிண்டா வைக்கிறோம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரம்யா ஜோவ ப கெமிய எப்படியாவது இந்த வாரம் உள்ள தக்க வைக்கணும் இல்லையா? மக்கள் மத்தியில இவங்க இடம் பெறணும்னா, இவங்க ஏதாவது ஒரு அழுகுற மாரியோ, அதுக்காக கெமி தப்பு பண்ணிட்டாங்களா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கெமிக்கு முழுக்க முழுக்க கெமி அந்த இடத்துல சரியான கேள்வி தான் கேட்கறாங்க. நீங்க ரொம்பவே காரமா சமைச்சுட்டீங்க. என்னால சாப்பிட முடியல. தயிராவது குடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியாயமான விஷயத்த தான் வைக்கிறாங்க. அதாவது கெமி அவர்களோட ஸ்டேட்மெண்ட் இங்க ரொம்பவே கரெக்ட். உள்ள இவங்க எல்லாருமே நெகட்டிவ் ரோல பயங்கர ஹைப்ல ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க. திவ்யா உங்களுக்கெல்லாம் ஒரு ப்ரோமோ போட்டு, சாண்ட்ராக்கெல்லாம் ஒரு ப்ரோமோ போட்டு, அப்படி தூக்கி விடும்போது உங்களுக்கு கொண்டாடுனீங்க இல்லையா? கெமிக்கும், ரம்யா ஜோக்கும் அப்படி ஒரு ப்ரோமோவா தான் இந்த ப்ரோமோவ பார்க்க முடியுது. அதே சமயம் ரம்யா ஜோ பார்த்தீங்கன்னா, உள்ள கேட்கறக்கு அவங்க சைடு கேட்கறதும் நியாயமான கோரிக்கைகள் தான். முழுக்க முழுக்க இந்த வீக்லி டாஸ்க்ல அந்த பாத்ரூம்ல ரம்யா ஜோ அவங்களோட எஃபெக்ட் போட்டுட்டு தான் இருந்தாங்க. அத விக்ரம் வொர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுக்கிறாங்க. ஐயோ! என்னால இந்த வீட்ல இருக்கவே முடியல. என்ன நான் எவ்வளோ எஃபோர்ட் போட்டு எப்படியாவது இந்த வாரம் நான் தெரியணுங்கிறதுக்காக தான் ரம்யா ஜோ அந்த டாஸ்கையே கேட்டு கேப்டன்சியே கேட்டு வாங்கி அதுல ஒர்க் பண்ணத பார்க்க முடிஞ்சது. அதுக்காக ரம்யா ஜோ ஒர்க் பண்ணவே இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. விக்ரம் அப்படி சொல்றாரு. விக்ரம் அப்படி சொல்றது நம்மளுக்குமே சரியா படல. ஏன்னா ரம்யா ஜோ முழுக்க முழுக்க பாத்ரூம்ல அவங்க வர்ற ஒரு கண்டஸ்டன்ட எப்படி நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணணும், பாத்ரூம்ல எப்படி நடந்துக்கணுங்கிற விதத்துல கரெக்ட்டா தான் நடந்துக்கிட்டாங்க. அந்த இடத்துல டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும், பாடுறதா இருக்கட்டும், பக்காவே நடந்துக்கிட்டாங்க. ஆனா அதுக்காக இவங்க எனக்கான அந்த ஸ்டார் கிரெடிட் எனக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பெரிய அப்படிலாம் ஒண்ணும் பண்ணல. அந்த இடத்துல கானா வினோத்தும், அமித் அவர்களும் சூப்பரா பண்ணாங்க. அமித் அவர்களுக்கு ஓகே. அமித் அவர்களுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மரா தேர்ந்தெடுக்கிறாங்க. வொர்ஸ்ட் பெர்ஃபார்மரா ரம்யா தேர்ந்தெடுத்தது ரொம்பவே தப்பு தான். அதனால இந்த பொண்ணு மண்டைய பிச்சுக்கிட்டு இந்த வீட்ல இருக்க முடியல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா தாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கெமி கிட்ட சொல்லவும், கெமி சாப்பாடு காரமா இருந்தது. அதுக்கு நான் தயிர் குடுங்க சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறத உள்ள எனக்கு ஒரு மாரி சாப்பாட்டு விஷயத்துல கூட பாத்துக்கிறாங்க. அப்படின்னு 2 பேரும் கூடி 2 பேரும் அழுவுறத 2 விதமான ப்ரோமோவா கிரியேட் பண்ணி விஜய் டிவி, ஒண்ணு ஜியோ ஹாட்ஸ்டார் 2மே ப்ரோமோவா வெளியிட்டிருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க எல்லாருமே உள்ள நெகட்டிவ் 2னால பயங்கரமான நெகட்டிவ். பாசிட்டிவா யாராவது 2 பேர்த்த காட்டணும் இல்லையா? அந்த பாசிட்டிவா இவங்க 2 பேரும் இருக்கிற மாரி காமிச்சா மக்கள் மத்தியில ஓட்டிங் அடிப்படையில கெமியும், ரம்யாஜும் ஒரு வாய்ப்புகள் இருந்தா உள்ள தக்க வைக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ரோமோ 2 விதமா 2 பேர்த்தையும் காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படி பார்க்குறோம். உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த பிக் பாஸ் வீக்ல யார் பெஸ்ட், யார் ஒர்ஸ்ட், யார் ரொம்பவே ஓவரா பண்றாங்க, யார் ஓகே சூப்பரா பண்றாங்க அப்படிங்கிற விஷயங்களை நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பிக் பாஸ் பத்தின லைவ் அப்டேட் பார்க்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்தடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் மக்களே.